காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகலாமே அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சுவாமி ஐயப்பா அப்படின்னு ஒரு கோஷம். என்னடா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது டங்குன்னு என் மண்டையில் ஒருத்தர் கொட்டி, ஏய் இது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு எனக்கு ஒரு பல்ப் இருந்துச்சு. ஓகே, நம்ம புக் ஐடியாஸ்லேயும் ஒரு ஆன்மீக புத்தகத்தை ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்க புத்தகம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அன்பு உறவுகளை, நான் இளமைமாகி, இது த புக் ஐடியாஸ். கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு, மார்கழி வரப்போகுது. ஃபுல்லாக இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாமே ஆன்மீக மாதமாக தான் இருக்க போகுது. இதில் ரொம்ப அழகான ஒரு புத்தகம் நமக்கு வேணும். அது ஆன்மீக சம்பந்தமான புத்தகத்தை ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கும்போது எங்கள் கைக்கு கிடைச்ச ஒரே புத்தகம் என்னன்னா 100க்கு 100 ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தோடைய சுவாரஸ்யம் நிறையா இருக்குங்க. ஏன்னா ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு சுவாரஸ்யத்தில் அது ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னால், 100 கேள்விகள் கேட்டு அவரே விடை சொல்கிறது. அப்பாடி தப்பிச்சோண்டா! ஏன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் இவரே கேள்வி கேட்டுட்டாரு, இவரே பதில் சொல்லிட்டாரு. அந்த கேள்வியும் அந்த பதிலும் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. நமது புலன்களில் உணரும் இந்த புற உலகில் நிகழ்ந்துள்ள அனைத்து கண்டுபிடிப்புகளிலும் முன்னேற்றங்களிலும் துவங்கி அரிதான மனித பிறவியின் ஒரே நோக்கமான புலன்களுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட இறையான்பவத்தை அடையும் வரை ஒவ்வொரு தேடுதலின் துவக்கமும் ஒரு கேள்வியாகவே இருந்துள்ளது என்பது மறக்கவே முடியாது. அப்படி எண்ணற்ற மகா புருஷர்களுக்கு எழுந்த கேள்விகளிலேயே காலச்சோடியோட ஜீவன்களும் உய்வதற்கான வழிகள் தோன்றியுள்ளன. தெளிவு என்பது கேள்வியில் தொடங்கி அதற்கான விடையை அறிய எடுக்கப்படும் உண்மையான ஒரு முகப்பட்ட முயற்சினால் மட்டுமே ஏற்படுகிறது. இதனாலேயே கேள்வி கேட்டு பதிலை தெரிந்து கொள்ளும் முறையானது உபநிதத்தில் துவங்கி ஸ்ரீமத் பகவத்தில் உள்ள உத்வேத கீதை வரைக்குமே இது இருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய வெகுவான நமது சாஸ்திரங்களும் கையாளப்பட்டுள்ளது. அந்த ஒரு வழிமுறையை பின்பற்றிய ஆகஸ்ட் 2007 மதுரபுரி ஆசிரமத்தில் ஒரு இனிய மாலை பொழுதுல சாமானிய மக்களும் முதற்கொண்டு உயர்நிலை ஆன்மா இயக்கக்கூடிய ஆன்ம சாத்திரங்கள் வரை பலராடையும் மனதில் ஒட்டி கொண்டிருக்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல தொடர்ச்சியாக தாமாவே 100 கேள்விகளை எழுப்பி, முன்னாடியே சொன்ன மாதிரி 100 கேள்விகளை எழுப்பி அதற்கான பதில்களை அவர் இருக்கிறாரு. அதை தான் நம்ம 100க்கு 100 அப்படின்ற புத்தகத்தில் படிக்கலாம். கண்டிப்பாக வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் ஒரு கேள்வி அதற்கான விடை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அறியாமை எது அப்படின்னு கேள்வி. இறைவனையும் குருவையும் ஏமாற்றுவதையாக நினைத்து கொள்வதே அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது புக் ஐடியாஸ். அன்பு ஒருவரை நான் இளமைமாகி.